எங்க பேர் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிட்டா? ஆமா மீனாட்சி, மாடியில பந்தல் போட்டாச்சு. பிறகு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. வேற என்ன செய்யணும்? ஏதாட்டும் விட்டுருந்தேன்னா சொல்லு, அதெல்லாம் செஞ்சிருதேன். சமையல்காரங்களுக்கு சொல்லிட்டீங்களா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. ஏங்க என்னங்க இப்படி சாப்பாட போய் மறந்துட்டீங்க? அதுதான் முக்கியமான விஷயமே, அதை மறக்கலாமா? அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்ல, அதெல்லாம் மறந்துட்டேன் போல. இந்த இப்ப போய் சொல்லிருதேன். நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு ஆள் சமைச்சாருல, அவரையே கூப்பிடுங்க சரியா? அவர் தான் நல்லா சமைக்காரு. இந்த வளகாப்புக்கு கூப்பிட்டு ஆளை கூப்பிடாதீங்க. அவர் ஏதோ கூட்டெல்லாம் நல்லா வைக்கலையாமே, ஆட்கள்லாம் குறை சொல்லிட்டு கிடந்தாங்க. சரி மீனாட்சி, என்கிட்டயும் 2 பேரும் வந்து சொன்னாங்க. பாயாசம் தண்ணியா இருந்துச்சான், நல்லாவே இல்லையாம்ல. அதனால நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்ட ஆளையே கூப்பிட்டுருவோம். சரிங்க, நேரங்காலமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிறகு சமையல்காரன் எங்கேயும் வெளியே போயிட போறான். குட்டி பாப்பா என்ன செய்யுது? குட்டி பாப்பா தூங்கிட்டு கிடக்கு. மாப்பிள்ளை எதுவும் பேர் சொன்னாரா? அவர் ஒன்றும் சொல்லலைங்க. பேர் அவர் தான் வைப்பேன்ட்டாரு. அதனால பேர் என்ன வைக்கன்னு தெரியாம முழிச்சிட்டு கிடக்காரு போல. சரி, அவங்க பிள்ளைக்கு அவங்க பார்த்து பேர் வைக்கட்டும். நம்ம பிள்ளைக்கு நம்ம அழகா நெடுவாளின்னு பேர் வச்சுட்டோம். அவங்க பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு அவங்க வைக்கட்டும். சரிங்க, நீங்க போயிட்டு வந்துருங்க. நின்று கதை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏங்க அப்படியே வரும்போது மார்க்கெட்ல ஒரு 2 கிலோ பொடி வெங்காயம் வாங்கிட்டு வரீங்களா? ஆட்டும் வாங்கிட்டு வரேன். ஏங்க 10 முட்டையும் ஒரு தேங்காய் வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோ புளி வாங்கிட்டு வந்துருங்க. ஆட்டோ லட்சுமி, வாங்கிட்டு வாரேன். ஏங்க அப்படியே சர்ஃப் லிக்விட் 10 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அது ஒரு 4 வாங்கிக்கோங்க. சரி, அவ்வளோதானா? வேற எதுவும் வேணுமா? அவ்வளவுதாங்க, இது மட்டும் போதும், வாங்கிட்டு வந்துருங்க. 4 பொருளை சொல்லி விடுவா. போன உடனே அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு 100 தடவை ஃபோன் அடிப்பா. இவரை கடைக்கு அனுப்பியாச்சு, அடுத்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அட கடவுளே, இந்த மனுஷன் ராத்திரி சட்னிக்கு பொரிகடலை வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. சரி, ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். லட்சுமி அக்கா, வேலையா இருக்கீங்களோ? வாட்டி இரு, இனிமேதான் வேலையை ஆரம்பிக்கணும், உட்காரே. ஏக்கா, நாளைக்கு நெட்டச்சி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். ஆமாட்டி, அது வேற இருக்கு. நாளைக்கு எப்படிக்கா? அதை என்னன்னு கேட்டு போகும்னு வந்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, பிள்ளைகளுக்கு லீவ் போட்டு கூட்டு போக முடியாது. அதனால அவளுகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டு நம்ம மட்டும் போக வேண்டியதான். அது இல்லக்கா, பேர் வைக்கிற பிள்ளைக்கு ஏதாட்டும் செய்யணும்ல, அதை என்ன செய்யலான்னு கேட்கலான்னு வந்தேன். பேர் வைக்கிற பிள்ளைக்கு எல்லாரும் சட்டை தான் எடுத்து கொடுப்பாங்க, வேற என்ன செய்ய? அப்போ ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருவோமா? கொஞ்சம் வசதி இருந்தா மோதிரம் போடலாம், செயின் போடலாம், எதுனாலும் செய்யலாம். நம்மகிட்ட அவ்வளவு வசதி எல்லாம் கிடையாதுல்ல, ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருவோம். இக்க வேற ஏதாட்டும் கூட வாங்கி கொடுக்கலாம்லக்கா, விளையாட்டு சாமா அது மாதிரி. அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்கி கொடுத்துட வேண்டியதான். அதான் உங்ககிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோமேனு வந்தேன். நீங்க ஏதாட்டும் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல, பிறகு எல்லாரும் ஒரே மாதிரி வாங்கிடக்கூடாதுல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் பிள்ளைக்கு ஒரு சட்டை தான் எடுக்கலான்னு இருக்கேன் டி. இந்த இப்போ போய் எடுத்துட்டு வரணும். எங்க வீட்டுக்காரர் கடைக்கு போயிருக்காரு, அவர் வந்த உடனே அப்படியே போய் 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்துடலான்னு பாக்கேன். சரிக்கா, அப்படின்னா நான் வேணா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருட்டா? அது உன் பெரிய டி, நீ பொம்மை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீ சட்டை எடுத்து கொடுத்தாலும் சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சரிக்கா, அப்போனா சட்டை எடுக்க முடியாது. நீங்கள் எதுவும் சட்டை எடுக்கீங்கல்ல, நான் எங்கள் அத்தைகிட்ட போய் சொல்லிடுறேன். சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுக்கும். சரி டி, அப்படியே செஞ்சிரு, உங்கள் அத்தைகிட்ட கேட்டுக்கோ. சரி, சாப்பாடெல்லாம் ஆயிட்டா? காலையில் சமையல்லாம் முடிஞ்சிட்டு, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் லீவு, அதனால மத்தியானத்துக்கு சாப்பாடு சூட செஞ்சுக்கிடலான்னு பார்த்தேன். அவரை கடைக்கு அனுப்பியிருக்கேன். அவர் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நான் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கணும். அப்படியாக்கா? சரி, நானும் வீட்டில் போய் சாப்பாடு செய்யணும். போயிட்டு வரட்டா? சரி டி, போயிட்டு வா. என்ன இந்த பையன் போகும்போது என் பின்னாலேயே தான் வந்தா, இப்பவும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இவனுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் நான் போற வழியில எல்லாம் பின்னாடியே வாரீங்க? என்ன மது இப்படி பேசுதீங்க? நான் லவ் பண்ற பொண்ணு நீங்க. நீங்க ராத்திரி போல வெளியே போயிருக்கீங்க. நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர வேண்டாமா? அதனாலதான் உங்க பின்னாடியே ஒரு பாதுகாப்புக்காண்டி வாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு பத்திரமா போயிட்டு வர தெரியும். நான் உங்களை ஏதாவது தொல்லை பண்ணுனேன்னா நான் பாட்டுக்கு பின்னால வாரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடவுளே, இப்படியே பின்னால யாராவது வந்துகிட்டு இருந்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. சரி, இனிமேல் பின்னால வரல, உங்களுக்கு முன்னாலே போயிருந்தேன். இல்லைன்னா உங்களுக்கு சைட்ல வாரேன், சரியா? எப்படியோ போய் தொலை. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். கடவுளே, ஏன்டா இந்த பையன் அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கறானோ தெரியல. பாப்பாக்கு என்ன பேர் வைக்கனே தெரிய மாட்டேக்கே. ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல இருந்து பொம்பளை பிள்ளைகளும் பேரை பூரம் போட்டு லிஸ்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்துட்டேன். இதுல இருந்து இப்போ ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணணும். இவன் என்ன பேப்பர் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்?
ராமு என்னப்பா செய்யுது? சித்தி பாப்பாக்கு பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சித்தி. பேரெல்லாம் எதுக்கு புதுசா செலக்ட் பண்ணிட்டு கிடக்க? நம்ம குலதெய்வம் பேர் பேச்சியம்மான்னு வச்சு விட்ற வேண்டியதானே? சித்தி பேச்சியம்மான்னு எப்படி வைக்க முடியும்? இந்த காலத்து பிள்ளைகளும் மாடர்னா பேர் வைக்கணும்னு ஆசைப்படும்ல. அதானே நாங்களாம் சொன்ன எங்க கேட்க போறீங்க? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் செய்வீங்க. என்ன சித்தி, அதுக்குன்னு இந்த காலத்து பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு பேரை வைக்க முடியும்? சரிப்பா, பாலை குடிச்சிட்டு வேலையை பாரு. நான் போய் தூங்குதேன், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. சித்தப்பா தூங்கிட்டாரா? அவர் 8 மணிக்கெல்லாம் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் போய் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கழுவி போட்டுட்டு போய் படுக்கேன். வேண்டாம் சித்தி, நீங்க போய் படுங்க. நான் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கேன். வேண்டாம்ப்பா, நீ ஆபீஸுக்கு போயிட்டு வந்து ஏற்கனவே டயர்டா இருக்க. வந்ததுல இருந்து இந்த பேப்பரும் கையுமா தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னும் வீட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டாம், நானே கழுவிக்கிடுதே. நீ உட்காந்து வேலையை பாரு. அப்படியா? சரி, நான் வேலையை முடிச்சிட்டு வாரேன். இந்த பேருக்கு என்ன குறைச்சல்? பேச்சியம்மா எவ்வளவு அழகா இருக்கு. இதை வைக்கிறதுக்கு என்ன கேடு உங்களுக்கு? சித்தி சொல்றது சரிதான். குலதெய்வம் பேரை வைக்கலாம். அந்த காலத்துல எல்லாரும் அப்படித்தான் வச்சாங்க. ஒண்ணு குலதெய்வம் பேரை வைப்பாங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பெரிய ஆளுக்கு பேரை சேர்த்து வைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல யாரும் அப்படிலாம் செய்யுதா? எல்லாம் பேரு ஸ்டைலா இருக்கணும்னு பார்க்காங்க. அதுவும் 4 நட்சத்திரம் அது இதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நானும் பாப்பாக்கு எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். எழுத்து வந்து பீலையும் ஜேலையும் வர்ற மாதிரி ஏதாட்டும் ஒரு பேர் பார்க்கணும். அதுல ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். நாளைக்கு பேர் வைக்கணும். இவ்வளவு நேரம் ஆயிட்டு நான் இன்னும் பேரை செலக்ட் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கனே. நெட்டமாட்ட வேற நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். அவளையும் ஒரு பேரையும் பார்க்க விடல. இப்போ என்ன செய்ய? சரி, இன்னைக்கு ராத்திரி பூரா கண்ணை முழிச்சு வேலையை பார்த்துட வேண்டிதான். நாளைக்கு எப்படி லீவு தானே, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நாளைக்கு ஆபீஸுக்கு போக வேண்டாம், சீக்கிரம் எந்திக்க வேண்டாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு மேலேதான் ஃபங்க்ஷனு. அதனால மெதுவாக எந்திரிச்சு பொறுமையா செஞ்சா போதும். ராத்திரி இன்னைக்கு எப்படியாட்டு பேரை வச்சு முடிச்சுட்டு தான் படுக்கணும். நந்தினிமா தூங்கலையன்னோ? ஏம்மா தூங்க போறேம்மா, இப்பதான் படுத்தேன். சரிடி, நாளைக்கு நீ அங்க வாரியா? எங்கம்மா வரணும்? நெட்டச்சி பிள்ளைக்கு பேர் வைக்காகல, அதுக்கு போகணும்ல. ஏம்மா சாரிம்மா, நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குமா, நான் கண்டிப்பா வர முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அப்படியாட்டி, நீ வருவேன்னு பார்த்தனே. ஏம்மா நாளைக்கு எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குமா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரிடி, நீ காலேஜுக்கு போ, ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆ சரிம்மா. தீபாவளி அன்னைக்கு சம்மந்தி வீட்டில இருந்து நம்மள அங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம்மா, விஜய் சொன்னாரு. அங்க போக ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடுதாங்க. பரவாயில்லம்மா, ஒரு நாள் தானே, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம். ஆ சரி டி, போவோம். ஏம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல டி, வயிறு பசிக்கவே இல்லை. மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டோம்ல, அதே வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கு. அதை இப்ப ராத்திரிக்கு ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி இருக்காதீங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு என்ன செய்ய போறேம்மா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா போதும், நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேம்மா. சரி சரி, நான் இன்னும் அப்படிலாம் பேச மாட்டேன், சரியா? சரிம்மா. சரி டி, நீ தூங்கு, நான் போய் வெளியே கட்டில படுத்துக்கிடுதேன். ஆ சரிம்மா. சே, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவா, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கே. என்ன டி, என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏத்த எல்லாம் உங்க பிள்ளைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய பத்தியா? அவன் என்ன செஞ்சான்? ஏத்தே அவர் எவ்வளவு நல்லவர் இல்லத்தே. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவன் தான். ஏத்தே அவருக்கு வெளி உலகமே தெரிய மாட்டேங்குதே. அவர் உலகமே நான் தானே வாழ்ந்துகிட்டு இருக்காருத்தே. அடக்கு இருக்கு பையன் அவளே, அவனை பத்தி எப்படி சொல்லுதே? இன்னைக்கு காலையில அவன் தான் வாட்ஸ்அப்ல இந்த உலகம் எப்போ அழிய போதோ தெரியலையே ஆண்டவான்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். ஏட்டி எங்க போற? இருங்க, அந்த மனுஷனை போய் தூக்கி போட்டு பொழந்துட்டு வந்துருதே. ஐயோ பாவம், பொழைச்சு போறான், விடு. நீங்க தான் அவருக்கு சப்போர்ட் அடிச்சு அவரை கெடுக்கீங்க. அடி என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவன் உயிரே நீ தானே. இல்ல, அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. இருங்க, உள்ளதான் தூங்கிட்டு இருக்காரு, போய் ஒரு கை பார்த்துட்டு வாரேன். அடி என்ன சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் டி, சண்டை இழுக்காத. நானும் சண்டை போட போறேன்னு சும்மா தான் சொன்னேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த காப்பி தூள். கடவுளே, இப்படி ஒரு கிறுக்கியை கொண்டு வந்து மருமகளா விட்டு என்னை இப்படி சோதிக்கியே. சரி சரி விடுங்க, நீங்க ஏமாத்துறதுக்கு நான் ஏமாத்துனதுக்கு கழிஞ்சு போயிட்டு. சரி டி, தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் சுடணும்ல, எப்ப சுட போற? எப்ப சுட போறியா? எல்லாத்தையும் நானா சுடணும்? மாவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல டி, முறுக்கு அதிரசம் சீடை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும்ல, அதான் முதலே கேட்கேன். ஆமத்தே, ரேஷன்ல பச்சரிசியில வாங்கி வச்சுட்டேன், ஊற வச்சு கொண்டு மிஷின்ல அரைக்க வேண்டியதான். இனிப்புக்கு என்ன செய்ய போற? எத்த இனிப்புக்கு குலாப் ஜாமுன் செஞ்சிருவோம் தே, அதுனா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ சரி, அதுனா மாவு வாங்கி அப்படியே பிணைஞ்சு போட்டு உருட்டி சுட்டுறலாம். ஆமத்தே, இன்னும் முறுக்கு சீடை அதிரசம் எல்லாம் செய்யணும். அதுக்கு வேற எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சா போதும்ல. எல்லா வீட்டுக்கு கொடுக்கணும்ல, கொடுக்குற மாதிரி செய். முருகேசனும் பட்டமாவும் வராங்க, அவங்களுக்கு சேர்த்து செஞ்சிரு. அவங்க எதுக்கு இங்க வராங்க?
நான் தான் கூப்பிட்டுருக்கேன் டி. 2 பேரும் பாவம் தனியாக கடந்து என்னத்த தீபாவளி கொண்டாட போறாங்க. பிள்ளைகளெல்லாம் ஒன்றும் வரலையாம். முருகேசன் சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டான். அதனால தான் தீபாவளிக்கு இங்கே வாங்கன்னு நான் கூப்பிட்டுட்டேன். அப்படியாத்தே, சரி வரட்டும், அதில் என்ன இருக்கு? சரி, அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடெல்லாம் செய்யணும்னு. சரித்தே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதே. சரி, நாளைக்கு நெட்டச்சி பிள்ளைக்கு பேர் வைக்க போகணும், அதை மறந்துடாத. மறக்கலத்தே, நானே அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சேன். பேசணும்னு நினச்சியா? என்ன பேசணும்? எத்தி பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லத்தே. லட்சுமி அக்கா சட்டை எடுக்க போகிறாங்களாம், நம்ம வேணா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருவோமா? அது ஒன்று இருக்குல்ல, ஏதாட்டும் ஒன்று செய்யணுமே. சரி பார்ப்போம், சாயந்தரம் கடையில் போய் பார்த்துட்டு வருவோம், பொம்மை கிம்மை வாங்குவோம். அப்படி இல்லைன்னா துட்டை கையில் கொடுத்துருவோம். சரியா? சரித்தே. சரி, தலையை லேசை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஆஸ்பத்திரியில் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுதேன். நீ சோத்தை பொங்கி வை. எத்தே, நான் வேணா கூட வரட்டா? வேண்டாமட்டி, நல்லா தான் இருக்கேன். அப்படியே நடந்து போயிட்டு வாரேன். சரித்தே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தோசையம்மா தோசை, லட்சுமி சுட்ட தோசை. வீட்டுக்காருக்கு 4, பிள்ளைகளுக்கு 3. என்ன லட்சுமி, ஒரே தோசைக்கு மாவை கொண்டு ஊத்திக்கிட்டே இருக்க? எனக்கெல்லாம் போதும். ஏங்க இது உங்களுக்கு இல்ல, எனக்கு. உனக்குன்னு எதுக்கு ஒரே தோசைக்கு 4 கரண்டி மாவு ஊத்துதே? ஏங்க நான் டயட்ல இருக்கேங்க, ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனாலதான் ஒரே ஒரு தோசை சுட்டு சாப்பிடுதே. இந்த குமார் பையன் நல்ல பையனா தான் இருக்கான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர்றான். ஆனா எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் எனக்கு என்ன முடிவெடுக்கனே தெரிய மாட்டேக்கே. இப்பதான் ஒரு கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அடுத்து இன்னொரு கல்யாணம்னா என்னால பண்ணவே முடியாது. நான் என்ன செய்ய? பாவம் அந்த பையன் மனசையும் என்னால கஷ்டப்படுத்த முடியல. ஆனா என்னால அவனை கல்யாணமும் பண்ண முடியாது. நான் ஏதாட்டும் ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இத பத்தி சில்பா கிட்ட பேசணும். பஞ்சாயத்துல வேற எல்லாரும் சேர்ந்து எனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்பனா நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணுமா? சில்பா கிட்ட கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பா சில்பாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யின்னு சொல்லுவாங்க. என் மனசுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் ஒரு நல்ல வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சில்பாக்காவை நல்லா பாத்துக்கிடணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் அந்த பையன்கிட்ட போய் தெளிவா சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் நான் உன் ஃப்ரெண்டா இருக்கேன், அதுக்கு இஷ்டம்னு என்கிட்ட பேசு, இல்லைன்னா பழகாதன்னு சொல்லிடுவேன். அப்பாடா, ஒரு முடிவு பண்ணியாச்சு. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. எல சோனு, என்ன பள்ளிக்கூடத்துக்கு போலையா? இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு போகல. எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சரியில்லையா? என்ன செய்யுது? சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, போன அனுப்பிடுவாங்க. காய்ச்சல்னா வந்து தொட்டு பார்ப்பாங்க. இப்போ என்ன சொல்லலாம்? ஐடியா கிடைச்சிட்டு. ஏம்மா, வயிற்று வலிக்குமா? வயிற்று வலி தாங்கவே முடியல. வயிற்று வலிக்கா? வயிறு வலிக்கிற அளவுக்கு என்ன சாப்பிட்ட? ஒன்றும் சாப்பிடலம்மா. காலையில் பழைய கஞ்சி தான் குடித்தேன், ஆனாலும் வயிறு வலிக்கி. பழைய கஞ்சி குடிச்சா வயிறு வலிக்காதே. தெரியலம்மா, மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு போட்டுக்கிடுதேன். ஏல, இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தானே பள்ளிக்கூடம், அப்புறம் தான் தீபாவளிக்கு லீவ் விட்டுருவாங்கல்ல. 2 நாளைக்கு போக வேண்டியதானே? ஏம்மா, 2 நாளைக்கு மட்டும் நான் லீவு போட்டுக்கிடுதேம்மா. தீபாவளி முடிஞ்ச பிறகு போகிறேன். இன்னைக்கு கேட்காத, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கி. இது சரியில்லையே. இன்னைக்கு லீவ் போட்டா சரி, நாளைக்கு எதுக்கு லீவ் போட போற? ஏம்மா, நாளைக்கு வயிறு வலி விடாதுமா. நாளைக்கு வயிறு வலி விடாதா? இது என்ன கள்ள வயிறு வலியா இருக்கு? ஏம்மா, நான் சும்மா விளையாடுதே ஏமாத்துதே நினைக்கியா? எனக்கு உண்மையாவே வயிறு வலிக்கி தெரியுமா? வேணா வயிற்ற தொட்டு பாரு. வயிற்று தொட்டு பார்த்தா எப்படி வயிறு வலிக்கா இல்லையான்னு தெரியும்? அப்ப நீ என்னைய நம்ப மாட்டேல்ல. சரி, நான் வயிறு வலியோட பள்ளிக்கூடத்துக்கு போறேன். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இரு, நாளைக்கு காலையில பாப்போம். பானு பிரச்சனையே கிடையாது, அவ பாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிருவா. இந்த பையன் தான் ஒன்றாட லீவ் போட்டே கிடக்கான். கணக்கு டீச்சர் அடிச்ச அடியை பத்தி இவங்களுக்கு எங்க புரிய போகுது? அடி வாங்கினது நாள்ல எனக்கு தானே வலிக்கும். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். தீபாவளி முடிஞ்ச பிறகுதான் போவேன். இன்னைக்கு போனேன்னா 500 தடவை ஏன் எழுதலைன்னு போட்டு அதுக்கு வேற அடிப்பாங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. செல்வி, என்ன இங்களுக்குள்ள உட்காந்துட்டே? வாட்டி ஒத்த ரோசா, என்ன ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்லட்டி, அதை விடு. நீ எதுக்கு திடீர்னு வந்த? ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நெட்டச்சி பிள்ளைக்கு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்கலான்னு வந்தேன். நான்லாம் ஒன்றும் செய்யலம்மா. ஒரு 100 ரூபாயை கையில கொடுத்துட்டு வந்துருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லட்டி, என் பிரச்சனை என்னோட போட்டும்.
ஐயோ என்ன இப்படி பேசுதே? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னா நாங்க தீர்த்து வைக்க மாட்டோமா? ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. வீட்டை காலி பண்ண சொன்னாரா? என்ன திடீர்னு காலி பண்ண சொல்லியிருக்காரு? நேத்து அவர் வந்தாரு, அதுலதான் பிரச்சனை ஆயிட்டு. அவர் கூட நீ எதுக்கு பிரச்சனை பண்ணுன? என்ன நடந்துச்சு? நான் ஒண்ணுமே செய்யல மாலா. அவர் தான் வந்து 1ஆம் தேதி பிறந்த வாடகை கொடுக்க முடியாதான்னு கத்துனாரு. அதுக்கு நான் மெதுவா தான் சொன்னேன், நான் ஒன்னும் 1ஆம் தேதி பிறக்கல, 15ஆம் தேதி தான் பிறந்தேன்னு சொன்னேன். என்ன கோவமோ தெரியல, வீட்டை காலி பண்ணுமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நர்ஸ் மேடம் கவனிச்சிங்களா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர வர பேஷண்டே வரமாட்டேங்காங்கல்ல. எப்படி உங்களை நம்பி வருவாங்க? ஒரு காய்ச்சல் தலைவலின்னு வந்தா 3 நாளைக்கு வச்சு ஆபரேஷன் பண்ணி தான் வெளியே அனுப்புதீரு. பிறகு எப்படி உங்களை நம்பி உள்ள வருவாங்க? கம்பெனி சீக்கிரட் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. உள்ள இருக்கிற நீயே இப்படி பேசுனீன்னா மற்ற ஆளுக்கு நம்மளை பத்தி எப்படி பேசுவாங்க? ஆமா, வெளியே எல்லாரும் உங்களை பத்தி ஓஹோன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாக்கும். எல்லாம் உங்க பேர் நாரி போய் தான் கிடக்கு. வழக்கு மண்ட டாக்டர், ஒண்ணுக்கு ஆவாத டாக்டர், அப்படி இப்படின்னு எல்லாரும் உங்களை பத்தி இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அப்படிலாம் பேசுதாங்க? வர்ற பேஷண்ட் எல்லாம் நான் துட்டு நிறைய வாங்கினாலும் நல்லா குணப்படுத்தி தானேம்மா அனுப்புதேன். இந்த தாத்தா வந்தாரு ஹார்ட் அட்டாக்குன்னு, அவரை சரி பண்ணி அனுப்புனேன். தலைவர் வந்தாரு வயிற்று வலிக்குன்னு, அவரையும் சரி பண்ணி அனுப்புனேன். வர்ற ஆட்கள் எல்லாம் சரி பண்ணி தானேம்மா அனுப்புதேன். இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? வர்ற ஆள்கிட்ட பூரா 3 லட்சம் 4 லட்சம் புடிங்கிட்டு தானே விடுதீரு. பிறகு நான் எப்படி என் குடும்பத்தை ஓட்ட? தினம் ஆளுக்க வந்தா பரவாயில்ல, வர்றது வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை. பிறகு அவங்கள வச்சு நான் சம்பாதிக்க வேண்டாமா? டாக்டர் அமைதி அமைதி, பேஷண்ட் வந்திருக்காங்க. எங்க பேஷண்ட்? டாக்டர் நான் தான் பேஷண்ட். வாங்கம்மா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நான் ஏன் வாங்கிட்டு வர போறேன்? சரிம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில இருந்து தலை சுத்திக்கிட்டே இருக்கு, கிறு 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 கிறுன்னு கிறக்கமா இருக்கு. தலை சுத்துதா? இது பெரிய பிரச்சனையாச்சே. சுகர் இருக்காம்மா? சுகரா? அது இருக்கு டாக்டர். அப்படியா? சுகர் இருக்கா? அதான் தலை சுத்துது. எப்போ செக் பண்ணீங்க? இன்னைக்கு காலையில தான் செக் பண்ணேன் டாக்டர். அப்படியாம்மா? எவ்வளவு சுகர் இருக்கு? அது ஒரு அரை டப்பா தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 நாளைக்கு தான் காப்பி போடுறதுக்கு காணும். அதுக்கு பிறகு என் மருமகளை ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லணும்.